நான் அடிக்கடி சொல்வதுண்டு, விவிலியத்தை காதலித்தேன், திரு அவை சட்டத்தை மணந்து கொண்டேன். இன்னும் சில பேர் புதிய உறவுகளில் அனாவசியமாக ஈடுபட்டு பழையவர்களை மறந்து விடுகிறார்கள். நான் தனியே வாழ்ந்துவிட முடியும், வேறொரு துணையை நான் கண்டுபிடிக்க முடியும் என்று பல பேர் நினைக்கிறார். நீ 2-3 பேரோடு வாழ்ந்தாலும் நானும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது. சமகாலத்திலே பல குடும்பங்கள் உடைந்து போவதற்கான காரணம் தொலைக்காட்சி தொடர் நாடகங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நாடகங்களுடைய கருப்பொருள் அவ்வாறு அமைகின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உண்மைதான். ஒரு விதத்தில் வெளிநாடுகளிலே ஒரு காலத்தில் சொன்னார்கள், முக்கியமாக மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலே 3 குடும்பங்களில் 2 குடும்பங்கள் பிரிந்து விடுகின்றன என்று சொன்னார்கள். இப்போது 4 குடும்பங்களில் 3 பிரிந்து விடுகின்றது என்று கூட அதை அதிகப்படுத்துகிறார்கள். நான் தனியே வாழ்ந்துவிட முடியும், வேறொரு துணையை நான் கண்டுபிடிக்க முடியும் என்று பல பேர் நினைக்கிறார்கள். நம்முடைய தமிழ் பண்பாட்டில் பல சமயங்களில் இன்னொரு துணையை திருமணத்திற்கு பின், முறிந்த திருமணத்துக்கு பின் கண்டுபிடிப்பது மிகவும் எளிதல்ல என்கின்ற நிலை இருந்தது. அதுவும் இப்போது மாறிப்போகிறது. நீ 2-3 பேரோடு வாழ்ந்தாலும் நானும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது. இதெல்லாம் பெரும்பாலான காரணம் சுயநலம் தான் காரணம். நான் சம்பாதிக்கிறேன், நான் தனியே வாழ முடியும், நான் இன்னொரு ஆணை அல்லது இன்னொரு பெண்ணை தேர்ந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்ற மனநிலை. உண்மையாகவே இறைவன் மீது பற்று இருந்தால் இதெல்லாம் நடப்பது அவ்வளவு சாத்தியம் அல்ல. எவ்வளோ பேர் கடவுள் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள், விவிலியம் வாசிக்க மாட்டேன் என்கிறார்கள், தியாகம் செய்ய மனதில்லாமல் இருக்கிறார்கள், உண்மையான அன்பு என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது சரிதான். நானும் அடிக்கடி சொல்லுவேன், எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம். கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு என்ற ஒரு பாடலை மீண்டும் மீண்டும் கேட்டால் கட்டடிக்காதவன் கூட கல்லூரிக்கு போவதை நிறுத்தி விடுகிறான் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். அதுபோல நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும். உண்மையாகவே மக்களுக்கு உந்துதல் தருகின்ற செய்திகளை கேட்க வேண்டும். அதற்காகத்தான் நானும் கூட மீண்டும் மீண்டும் இறை வார்த்தையை கேளுங்கள் கேளுங்கள் என்று சொல்லுவேன். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தை நான் 100 தடவை கேட்டிருக்கிறேன் என்றால் பாருங்களேன். எதை பார்க்கிறோமோ அப்படியே உருவாகிறோம். கெட்ட படங்களை பார்க்காதீர்கள், நேரத்தை வீணாக செலவழிக்காதீர்கள், நல்லது செய்யுங்கள் என்று. உண்மையாகவே இந்த காரணம். ஏன் நவீன இந்த சீரியல்ஸ் என்று சொல்கிறார்களே, சிறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் எவ்வளவோ கெட்ட செய்திகளை மறைமுகமாக போதிக்கின்றன. அதுவும் ஒரு காரணம் என்பதில் சந்தேகமே இல்லை. எடுத்துக்காட்டான நல்ல குடும்பங்களோடு தொடர்பு இருந்தால்தான் பல புனிதர்களுடைய பொதுநிலையினராக இருந்து புனிதரான நல்ல மனிதர்களுடைய தியாக வாழ்வு வாழ்ந்த மக்களை அவர்கள் உண்மையாகவே உற்று பார்த்தால்தான் அவர்கள் வாழ்வு சிறக்கும். ஒவ்வொரு பொதுநிலையினரும் திருமுழுக்கினூடாக தங்களுடைய பொது குருத்துவ பணிக்கு அழைக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக இறைமகன் இயேசுனுடைய முப்பணிகளை ஆற்ற அவர்களுக்கு பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. இந்த பணிகளை இவர்கள் எவ்வாறு சிறப்பாக ஆற்ற முடியும்? ஆயராக உறுதி பூசுதல், கன்ஃபர்மேஷன் என்னும் அருளடையாளத்துக்கு போகும்போது நான் குழந்தைகளை பார்த்து கேள்வி கேட்பேன். திருமுழுக்கினால் ஆவதென்ன, அதன் விளைவுகள் என்ன என்று. அவர்கள் படித்த மறைக்கல்வியில் ஒரு முழுமையாக அது கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்ற வருத்தம் எனக்கு உண்டு. எல்லாரும் சொல்வார்கள், பிறப்பு நிலை பாவம் செயல்வழி பாவம் நீங்குகிறது. அந்த காலத்திலே ஜென்ம பாவம் கர்ம பாவம் என்று சொல்லுவோம். அது உண்மைதான். நாம் திரு அவையின் பிள்ளைகளாகிறோம், கடவுளின் பிள்ளையாகிறோம் என்றும் சொல்வார்கள். ஆனால் அத்தோடு சேர்ந்து இப்போது நீங்கள் தெரிவித்த கிறிஸ்துவனுடைய முப்பெரும் பணியிலே நாம் எல்லாரும் பங்கு கொள்ள உரிமையும் கடமையும் கொண்டுள்ளோம் திருமுழுக்கினால், ஞானஸ்தானத்தினால் என்பதை பலர் மறந்து விடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறுதி போதனையின் போது சொன்னார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நானே வழி, நானே உண்மை, நானே உயிர் என்றார். திருமுழுக்கினால் உண்மையாகிய கிறிஸ்துவை நாமும் பின்பற்றுகிறோம். அவர் டீச்சர், அவர் ஒரு போதனையாளர். அவரை போல நாமும் போதிக்க கடமை கொண்டிருக்கிறோம், கற்றுக் கொடுக்க கடமை கொண்டிருக்கிறோம். ஒரு 10 வயது சிறுவனாக இருந்தாலும் சிறுமியாக இருந்தாலும் 8 வயது 5 வயது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க கடமை திருமுழுக்கினாலேயே நாம் பெறுகிறோம். நாம் எல்லாருமே
இப்படி கற்றுக் கொடுப்பவர்கள், அதுவும் இறை வார்த்தையை கற்றுக் கொடுப்பவர்கள், மறை கல்வியை கற்றுக் கொடுப்பவர்கள், பக்தியை கற்றுக் கொடுப்பவர்கள். அந்த உரிமை கடமை திருமுழுக்கினால். ஆண்டவர் சொன்னார், நானே வாழ்வு என்றார். அதே போல ஆண்டவர் மட்டும் குரு அல்ல, ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் திருமுழுக்கு பெற்றதனால் குருவாகின்றார்கள். அவர்களுக்கும் புனிதப்படுத்துகின்ற அந்த கடமை உண்டு. பாவ சங்கீர்த்தனம் கேட்பது அல்லது திருப்பலியிலே தலைமை தாங்குவது வேண்டுமானால் திருநிலைப்படுத்தப்பட்ட குருவுக்கு ஒதுக்கப்பட்டதாக இருக்கலாம். மற்றபடி ஒரு குரு செய்யக்கூடிய எல்லா பணியையும் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற சகோதரனும் சகோதரியும் செய்ய வேண்டும். வாழ்வு அளிக்க வேண்டும். We are the priest. All the Christians are priest. அதே போல நானே வழி என்றார் ஆண்டவர். நாம் எல்லாருமே தலைவர்கள். We are all leaders. நாம் எல்லாரும் அரசர்கள். அரசரான கிறிஸ்துவை பின்பற்றி வழிகாட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். பள்ளியில் ஒரு வகுப்பு தலைவனாக ஒரு மாணவி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வழிகாட்ட வேண்டும். தலைமை பண்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு, அதுவும் குறிப்பாக திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்கும் இருக்க வேண்டும். கிறிஸ்து உண்மையாகவே ஒரு இறைவாக்கினர், உண்மையாகவே ஒரு குரு, உண்மையாகவே ஒரு அரசர். அதே போல் திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் இந்த முப்பெரும் பணியில் பங்கு பெறுவது, கொடுக்கப்படுவது நம்முடைய திருமுழுக்கில் தான் என்பதை மக்கள் புரிந்து கொண்டால், அதற்கேற்ப செயல்பட்டால் நலமாக இருக்கும். பல நேரங்களிலே சில அருள் பணியாளர்கள், குருக்கள், பங்கு தந்தையர்கள் அவர்கள்தான் இந்த முப்பெரும் பணியை, டீச்சிங், சாங்டிஃபையிங், கவர்னிங் பணியை செய்வதாக. என்னை பொறுத்த மட்டில் எந்த அருள் பணியாளர், எந்த பங்கு தந்தை மிக நல்லவர் தெரியுமா? அந்த கிறிஸ்தவ சமூகத்தை, அந்த பங்கு மக்கள் எல்லாரையும் இந்த முப்பெரும் பணியை செய்ய வைக்க வேண்டும். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பின் பொது நிலையுடைய பொற்காலம் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் பணியாற்றுவதற்கு திருவையிலே பல பங்கேற்கும் அமைப்புகள் இருக்கின்றது. அந்த அமைப்புகளிலே பணியாற்றுகின்ற பொது நிலையினர் இப்போது எந்த நிலையிலே பணியாற்றுகின்றார்கள்? பங்கேற்பு அமைப்புகள் எனும்போது உச்ச நிலையிலிருந்து பல்வேறு பங்கேற்பு அமைப்புகள் இருக்கின்றன. திருத்தந்தை கர்தினால்களோடு, உலகெங்கிலும் உள்ள பேராயர்கள், ஆயர்களோடு இணைந்து சில செய்திகளை நிர்ணயம் செய்கிறார், போதனையை தெரிவிக்கின்றார். அது ஒரு பக்கம். ஒரு நாட்டு அளவில் ஆயர்கள் எல்லாரும் இணைந்து செயல்படுகின்றார்கள், சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறார்கள், அதுவும் நடக்கிறது. மறைமாவட்ட அளவில் சில பங்கேற்பு அமைப்புகள், உதாரணமாக டயசிசன் சினட் என்று நடத்துகிறார்கள், கூட்டொருங்கியக்க திரு அவையாக. பிறகு அதை தாண்டி குருக்களுக்காக மட்டும் குருக்கள் மாமன்றம் என்று, ஆலோசனை குருக்கள் என்று, மறைமாவட்ட நிதிக்குழு என்று, அதே போல் மறைமாவட்ட அருள்பணி பேரவை என்று, இது மறைமாவட்ட அளவில் இன்னும் பல இருக்கலாம். மிக முக்கியமாக பங்கு அளவில், அதில் முக்கியமாக பொதுநிலையினருக்காகவே என்று பங்கு அருள்பணி பேரவை, பங்கு குழு என்று வழக்கமாக சொல்வார்கள். இன்னொன்று பங்கு நிதிக்குழு என்று. இவற்றிலெல்லாம் பொதுநிலையினர் தங்கள் ஆளுகை பணியை செயல்படுத்துகின்றார்கள். சில நேரங்களில் தீர்மான வாக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆலோசனை வழங்கும்போது, அதுவும் பெரும்பாலோர் ஆலோசனையை வழங்கும்போது எந்த ஒரு தலைவரும் அதை உதாசீனப்படுத்த முடியாது, புறக்கணிக்க முடியாது. ஆகையினால் இந்த பங்கேற்பு அமைப்புகள் மிகவும் பரிந்துரைக்கப்படுகின்றன. சில பங்கேற்பு அமைப்புகள் கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் பொதுநிலையினர் சரியாக பங்கேற்க முடியாது. எல்லாரும் முழு மனத்தோடு இந்த பங்கேற்பு அமைப்புகளில் பங்கு பெற்று செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நீங்கள் தற்சமயம் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். இலங்கையினுடைய பல பகுதிகளுக்கு சென்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய அவதானிப்பிலே எங்களுடைய இலங்கை நாட்டிலும், குறிப்பாக யாழ் மறை மாவட்டத்திலும் எவ்வாறு இந்த திரு அவையினுடைய பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன? என்னுடைய அன்பு நண்பர் சகோதரர் ஜேஸ்தாஸ் அவர்கள் டிஎனாக இருக்கிறார், மறைவட்ட அதிபராக. அந்த பங்கில் நான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நிறைவேற்றினேன். மக்களுடைய பக்தி, பங்கேற்பு, அவர்கள் பாடியது, இறைவார்த்தையை முழங்கியது எல்லாம் உண்மையாகவே என் நெஞ்சை தொட்டது. ஒரு விதமான ராகத்தோடு அவர்கள் பாடியது பக்தியோடு இருந்தது.
அருள் பணியாளர்களுக்கு, குருக்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற அந்த மரியாதை எல்லாமே என் நெஞ்சை தொட்டது. அதே போல் புனித அன்னம்மாள் திருவிழாவுக்கு அருகில் இருந்த அந்த பங்குக்கும் நான் வழித்தூண்டல் அங்கேயும் சென்றிருந்தேன். அங்கேயும் அன்றைக்கு திருப்பலி நிறைவேற்றினேன். பக்தியோடு மக்கள் பங்கேற்றது. அதற்கு பிறகு நற்கருணை ஆராதனை, அதிலே நான் மறையுரை ஆற்றினேன். அங்கே நிகழ்பெற்ற அந்த கோயிலை சுற்றி நிகழ்ந்த ஊர்வலம் எல்லாமே என் நெஞ்சை தொட்டது. உண்மையாகவே ஆண்டவரை தேடுகிறார்கள், இறைவார்த்தை அக்கறையோடு மக்கள் நாடுகிறார்கள் என்பது மிக மிக என் நெஞ்சை தொட்டது. மன்னார் மறை மாவட்டத்துக்கு சென்றேன். அங்கே ஆயரை பார்த்தேன். என்னுடைய வகுப்பு தோழர் ராயப்பு அவர்களுடைய கல்லறையிலே சென்று ஜெபித்தேன். அவர் பிறந்த பிச்சைக்குளம் அந்த ஊரிலே சென்று திருப்பலி நிறைவேற்றினேன். ஒரு உருக்கமான அனுபவம். ஒரு கடந்த கால கசப்பான, அவ்வளவு எளிதில்லாத, சுமையான கடந்த காலத்தை தாண்டி வந்திருக்கிற என்னுடைய இந்த மக்களுடைய நம்பிக்கை என் நம்பிக்கையையும் ஆழப்படுத்துகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல் மடு மாதாவிடம் சென்று நானும் ஜெபித்தேன். எவ்வளோ பேர் வந்தார்கள். எல்லாருக்கும் நற்செய்தி அறிவித்தேன். தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு இறை வார்த்தையை கொடுத்தேன். மற்றவர்களும் வந்து ஆண்டவருடைய அருளை தேடியது என் நெஞ்சை தொட்டது. அன்பான மக்கள், பாசமான மக்கள், கடின உழைப்பாளிகள், இவர்கள் திரு அவை வழியாக நம்பிக்கையோடு விண்ணை நோக்கி செல்ல வேண்டும் என்று தான் நானும் ஆசிக்கிறேன். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வித் யூ ஐ எம் ஏ கிறிஸ்டியன். உங்களோடு நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். தாங்கள் அவர்களை விட பெரியவர்கள் என்று நினைக்கக்கூடாது. நான் சொன்னது போல எல்லாரும் பொது குருத்துவத்திலே பங்கு பெறுகிறார்கள். இந்த பணி குருத்துவம் பொது குருத்துவத்திற்கு பணிவிடை செய்யத்தான் இருக்கிறது என்பதை இந்த அருள் பணியாளர்கள் அல்லது குருக்கள் மறந்துவிடக்கூடாது.